சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. சோஷியல் லேர்னிங். நம்ம பிறரை பார்த்தோ இல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்றத பின்பற்றியோ நம்ம கத்துக்கிறது நம்ம சோஷியல் லேர்னிங் இல்லாட்டி சமூக கற்றல் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்க நம்ம சொல்லி கொடுத்து இது நல்லது, இது கெட்டது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே ஒருத்தவங்கள பார்த்து கத்துக்கிறத நம்ம சமூக கற்றல் இல்லாட்டி சோஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்க அம்மா அப்பா எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்து கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெரியவங்க எப்படி சமையல் முறையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த குடும்பத்துல இருக்க மத்தவங்க பார்த்து கத்துக்கிறதா இருக்கட்டும், அது நம்ம சோஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு நேர்மறையாவோ, இல்ல எதிர்மறையாவோ, கெட்ட விதமாவோ, இல்ல நல்ல விதமாவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அத நம்மளும் செய்ய முயற்சி பண்றோம். அப்படின்றது தான் நம்ம சோஷியல் லேர்னிங்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் ரஜினி அவங்களோட ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு. நானும் அது மாரி பண்ண முயற்சி பண்றேன். இல்ல ஆக்டர் விஜயோட டான்ஸ் நல்லா இருக்கு. நானும் அது மாரி ஆட முயற்சி பண்றேன் அப்படின்றத நம்ம சோஷியல் லேர்னிங்ன்னு சொல்லுவோம். அதனால தான் ஒரு நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க மிகுந்த எச்சரிக்கையான ஒரு நல்ல முறையான வாழ்க்கைய வாழ்றது ரொம்பவும் அத்தியாவசியமாகுது. ஏன்னா, அத பார்த்து மத்தவங்க அதே மாரி அவங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தைங்க ஸ்கூல் அ சூழ்நிலையில கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெரியவங்க அவங்களோட வொர்க்கிங் பிளேஸ் சூழ்நிலையில கத்துக்கிறதா இருக்கட்டும், அத நம்ம சோஷியல் லேர்னிங்ன்னு சொல்லிக்கலாம். இந்த சோஷியல் லேர்னிங் நம்மளோட வாழ்க்கையிலயும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே நேர்மறையாவும், எதிர்மறையாவோ அவங்களோட பிஹேவியர மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், நல்ல மாதிரியாக நடந்துக்கணும். ஏன்னா நமக்கே தெரியாம யாரோ சில பேர் நம்மள பார்த்து நம்மளோட வாழ்க்கை முறை மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறையை மாற முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வோம். யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம. இந்த கன்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. நான் நிர்மலா சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.